மனுஷர் பூமியில் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் நடக்கிறது. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். இந்த சம்பவத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நோவா காலத்துல என்ன நடந்தது அப்படி என்றால், தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை, மனுஷனுக்கு பிறந்த அந்த பிள்ளைகளிடத்துல இவங்க அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தேவனை விட்டு விலகி தமக்கு இஷ்டமான பாதைகளை தெரிந்து கொண்டு போகிறாங்க. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று வல்லமைகளை பெற்று கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்களை பெற்று துணிகரமாய் பாவம் செய்கிறவனை பார்த்து ஆண்டவர் கோபப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள வந்ததற்கு அப்புறம் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்யும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவன் மாம்சம் தானே, அவனுக்கு வயது 120 சொல்லி அது வரைக்கும் 800 வருஷம் 900 வருஷம் 950 60 வருஷம் வாழ்ந்த அந்த ஆயுசு நாட்கள் வேகமாய் சடார்னு குறைகிறது. கருமையான தேவ பிள்ளையே, கர்த்தரை விட்டு நாம தேவனை அறிந்து ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது கர்த்தருடைய அந்த பொக்கிஷமான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை, மகிமையான காரியங்களை பார்த்து ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் துக்கப்படுகிறார். கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை குறைக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதங்களை குறைக்கிறார். காரணம் என்னவென்றால், தேவகுமாரர்கள்னா தேவனை அறிந்த பிள்ளைகள் உலக பிரகாரம் பிள்ளைகளோடு இசைந்து போகிறது, உலக பிரகாரமான பாவங்களோடு இசைந்து போகிறது, உலக பிரகாரமான காரியங்களோடு இசைந்து போகிறது. கர்த்தருக்கு சுத்தமாய் பிரியமில்லை. ஆண்டவருக்கு என்ன தெரியுமா துக்கம்? நோவா குடும்பத்தை மாத்திரம் பார்க்கிறார். நோவா மாத்திரம் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானா இருக்கிறான். மற்ற எல்லா தேவ பிள்ளைகளும், மற்ற எல்லா தேவனை அறிந்த சனங்களும் இடறி போகிறது. ஆண்டவருடைய இருதயத்தை கோபமூட்டினது. அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நோவா காலத்தை ஒப்புமைப்படுத்துகிறார். என்ன நடக்குது அப்படின்னா, தேவனை அறிந்த தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய விசுவாசிகள் துணிகரமாய் தேவனுக்கு விரோதமான பாவ செய்கிற நாட்கள் வந்துவிட்டது. சபைக்குள்ள ஒரு ஒழுங்கு இல்லை, சபைக்குள்ள ஒரு பக்தி விருத்தி இல்லை. தேவனை அறிந்தவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் வர தொடங்கிட்டு எல்லாரும் பாவம் செய்கிறான், நானும் பாவம் செய்வேன். ஆண்டவர் பார்த்தா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நோவாவும் பாவம் செஞ்சிருவான், இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நோவா குடும்பமும் பாவம் செஞ்சிருன்னு ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இந்த நோவா குடும்பம் மாத்திரம் போதும் என்று கர்த்தர் ஜல பிரளயத்தினால் அழிக்க செய்கிறார். ஜல பிரளயம் வரும் பொழுது ஏழை தண்ணீரினால மேல கொண்டு போக போகிறது. அதே போலது ஆண்டவராக இயேசு இப்ப இருக்கிற தேவ பிள்ளைகள் போதும், என்னோடு சஞ்சரிக்கிறவர்கள் போதும், என்னோடு நடக்கிறவர்கள் போதும் என்று ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ண தொடங்கிவிட்டார். இன்னும் நாள் சென்றது என்றால் தேவ பிள்ளைகளுக்குள்ள துணிகரம் வந்துவிடும், ஊழியக்காரனுக்குள்ள துணிகரம் வந்துவிடும். அதை தடுத்து நிறுத்தும்படியாகத்தான் ஆண்டவர் வரப்போகிறார். தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்துக்கோங்க. தேவனுடைய ரகசிய வருகை தேவனோடு அதிகமாய் நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான். ஜெபிக்காம ஆண்டவரை ஏமாற்றுறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரை துக்கப்படுத்துறவங்க எவனும் ரகசிய வருகையில் போக முடியாது. யாரு போக முடியாது. ஆண்டவர் பார்க்கிற அந்த நோவா குடும்பத்தை இன்னும் கொஞ்ச நாள் விட்டுட்டு அவ்வளவுதான். நோவா மனைவி அவ்வளவுதான், நோவா மருமகள் அவ்வளவுதான், நோவாவுடைய மகன்மார்கள் அவ்வளவுதான். உடனே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று வேலையை வேகமாய் செய்ய சொல்லுகிறார். வேகமா அந்த காலம் வருகிறது. கர்த்தர் சட்டார் என்று அந்த குடும்பத்தை சீக்கிரமாய் தூக்கி எடுக்கிறார். புரிஞ்சுட்டா?
என்ன நடக்கு? அதிகாலையில தியானிக்கும் பொழுது ஆண்டவர் துக்கப்படுகிறார். என் மகனே, என்னுடைய இருக்கிற ஜனங்கள் போதும். ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு கூட்ட ஜனத்தை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். என்னோடு பேசுகிற ஜனங்கள் எல்லா நாட்டிலும் இருக்கிறாங்க, எல்லா தேசத்திலும் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நோவா குடும்பமாவது இருந்தாலும் அது போதும் என்று கர்த்தர் நினைச்சிட்டா வந்துடுவா.